தினமொரு வசனம். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். விளக்கம். நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி பரலோகத்திற்கு அழைத்து செல்வது மட்டும் தேவனுடைய நோக்கமல்ல. அவர் நம்மை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு விரும்புகிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனை மிகவும் அதிகமாக நேசிப்பதனால் பரலோகம் முழுவதையும் அவரை போன்றிருக்கும் மக்களால் நிரப்ப வேண்டுமென்று அவர் தீர்மானித்தார் என்று ஒருவர் கூறினார். இயேசு மீண்டுமாக வரும்போது நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஆனால் நாம் இவ்வுலகத்தில் இருக்கும் போதே அவருக்கு ஒப்பாக மாறுவதற்கு துவங்குகிறோம். இது எவ்வாறு நடக்கிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற வசனத்தின் சகலமும் என்ற வார்த்தை இக்கேள்விக்கு பதிலளிக்கிறது. இந்த வார்த்தை சோதனைகள், சிட்சை, சுத்திகரிப்பு, எதிர்ப்பு மற்றும் பாடுகளை உள்ளடக்கியுள்ளது. நாம் தேவனை போல மாற வேண்டும் என்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அது தியாகத்தையும் சோதனையையும் உள்ளடக்கிய ஒரு பாதையாகும். நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் அவருடன் கெத்செமனே தோட்டத்திற்கும் கல்வாரி மலைக்கும் செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை புறக்கணிப்பவர்களினால் ஏற்படும் பாடுகளையும் எதிர்ப்பையும் சகிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் அவரை பின்பற்றும் போது அவர் தம்முடைய வெறுமையான கல்லறையையும் தேவனுடைய வலது பாரிசத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ஆம், நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காக தேவன் நம்முடைய பாடுகளை பயன்படுத்துகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.